ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுரைக்காய் கூட்டு செய்யலாமா? அதற்கு தேவையான பொருள்: சுரைக்காய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கடலைப்பருப்பு சிறிதளவு, பைத்தம்பருப்பு சிறிதளவு, கருவேப்பிலை, தேவையான அளவு மிளகாய்த்தூள், தேவையான அளவு மஞ்சள் தூள், தாளிப்பதற்கு கடுகு. இந்த கூட்டில் வறுத்து அரைச்சா இந்த பொடி சேர்த்தா நல்லாயிருக்கும். சீரகம், வெந்தயம் வறுத்து அரைத்து கடைசியில் சேர்க்கணும். காயில் நிறைய நீர் சத்து உள்ளது. இது சிறுநீரக பிரச்சனையை போக்கும், உடல் எடையை குறைக்கும், மலச்சிக்கலை போக்கும். அரிசி கலைந்த தண்ணி 2வது தண்ணி எடுத்துக்கணும். இதில் நிறைய சத்து இருக்குது. இந்த காயெல்லாம் போட்டு வேக வைக்கணும். இதில் நீரை ஊற்றி வேக விட வேண்டும். தேவையான அளவு உப்பு சேர்க்க வேண்டும். சுரைக்காய் கூட்டில் தேவையான அளவு தேங்காயை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைத்து வெந்ததும் சேர்க்க வேண்டும். பிறகு இந்த கூட்டுடன் மிக்ஸியில் அரைத்த தேங்காயை சேர்க்கவும். இரண்டு நிமிடம் கொதிக்க விட வேண்டும். பிறகு இந்த வறுத்தறுத்த பொடியை இந்த கூட்டில் சேர்க்கவும். பிறகு கலக்கவும். 1 நிமிடம் கொதிக்க விட வேண்டும். பிறகு கடாயை வைத்து எண்ணெய் காய்ந்ததும் கடுகு, கருவேப்பிலை தாளித்து இந்த கூட்டில் சேர்க்கவும். பிறகு கொத்தமல்லியை தூவவும். சுரைக்காய் கூட்டு ரெடி. இது சுட சுட சாதத்தில் போட்டு பிசைந்து சாப்பிட்டால் நன்றாக இருக்கும். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.